புத்தி சிறப்பு Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க பிறகு பார்த்துருப்பீங்க, பிறகு பார்த்த வீடியோ பார்த்தா எப்படி உங்களோட பிக்சரை சாட் பண்ணி எடிட் பண்ணுறது, உங்களோட பிக்னா உங்களுக்கு பிடிச்ச பிக் யாரோட பிக்சர்லாம் வச்சு பார்த்தனா எடிட் பண்ணலாம். நீங்கள் பிறகு பார்த்த இமேஜை வீடியோவை அதே போல் பார்த்தா வீடியோ எப்படி எடிட் பண்ணுற சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் போட ஒவ்வொரு வீடியோஸும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் பார்த்தாலும் மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? சில வீடியோக்களை பார்த்தா போயிடலாம். இந்த வீடியோ பண்ணது பார்த்தோம்னா அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. ஓகேங்களா? இந்த ஆப் மட்டும் இல்லை அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் இந்த ஆப்புக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். வேண்டுங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. பின் மெசேஜ் ஆப் நீங்கள் எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அலிமோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியுங்களா? இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் அலிமோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் அலிமோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அவ்வளோ QR கோட் கொடுப்பேன். அந்த QR கோடு கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்டை நீங்கள் உங்களுடைய அலிமோஸ்ட் ஆப்பில் பார்த்தா இம்போர்ட் பார்த்தா பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணுறது ப்ராஜெக்ட் லிங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா QR கோட் கூகுள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாங்களா அந்த QR கோடு, அதுக்கப்புறம் தான் ஃபாண்ட் லிங்க். ஓகேங்களா? இந்த டிசைன் இதில் ஃபாண்ட் லிங்க் ஒரு ப்ராஜெக்ட் மூலியம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன், எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அது எப்படி கரெக்டாக இந்த வீடியோ ப்ராஜெக்ட் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ அப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிருக்கோம், டேட் பார்த்து இருக்கும். அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த ஒரு டேட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா இந்த ஒரு வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் எடுத்து சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை அப்புறம் சொல்ல கொஞ்சம் புரியல டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. டீட்டெயிலாக பார்த்தா அவங்க வீடியோ போட்டுருக்கேன். நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்லாம் எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணுட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சில வீடியோவில் பார்த்தா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 ஒரு 4 குரூப் கொடுத்துருவேன். இந்த 4 குரூப்லையும் பார்த்தா ஃபர்ஸ்ட் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு குரூப்பில் மாற்றி காட்டுறேன். அதே போல் 4 உங்களுக்கு பிக்கை மாற்றிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா கேர்ள் பிக் கொடுத்துருப்பேன். அந்த கேர்ள் இமேஜ் ஃபர்ஸ்ட் குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணாமல் கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ இதில் அந்த இமேஜ் பண்ணுங்க. அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்பில் பண்ணி போய் ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நம்ம கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேல் ப்ளஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பக்கவாக பார்த்து செட் ஆகிடும். அப்படி செட் ஆகலாம் அந்த ஃபோட்டோ நம்ம அடித்து பிடிச்சி இந்த மாதிரி நவுத்தி பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தா வச்சுங்க. ஓகேங்களா? நிறைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ், எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. ஓகே, எங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுப்பதாலும் மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட் அந்த இது முடிஞ்சுன்னா பார்த்தா நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் குரூப் மேலே கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்து திருப்பி கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுங்கள். இதே மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தா 1 2 3 4 இமேஜ் இருக்கும். 4 இமேஜ் சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தா ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேங்களா? கீழே சேவ்டு 3282 சொல்லிட்டு JPGன்னு இருக்கும். இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டார் பண்ண மேலே கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இப்போ எது உங்கள் ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும் இந்த இதில். ஓகேங்களா? உங்கள் ஃபோட்டோவை அந்த ஃபோட்டோ மேலே அழுத்தி பிடிச்சி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது மாதிரி பார்த்தா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபோட்டோ மேலே அதாவது வீடியோ மேலே அழுத்தி பிடிச்சி ஆப்ஷன் ஷோவும் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் ஷோவும் நீங்கள் கரெக்டாக பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான். அதே போல் தான் லாஸ்ட் 2 வரைக்கும் பார்த்தா ஜஸ்ட் எங்கே கீழே கொடுத்துருப்பேன் இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுறீங்க, கலர் ஃபில் விடுவீங்க, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க. லாஸ்ட் 2 வரைக்கும் பார்த்துருவோம். இதே போல் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் நான் சொன்ன லாஸ்ட் சேஞ்ச் பண்ணி முடிச்சிருங்க. சாங்கெல்லாம் இதில் இருக்கும். நீங்கள் எதுவும் பண்ண தேவை, ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. எஃபர்ட் மேட் பண்ண தேவையில்ல. ஓகே, ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு மேலே கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்கும் 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்போர்ட் இருந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் முடிஞ்சிடும். பார்த்தா உங்களுக்கு கேலரியில் எந்த ஒரு வீடியோ சேவ் பார்த்து ஆகிடும். இப்படி தான் பார்த்தா அந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான நியூ ஒரு பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.